அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரஹ. நிறைய குவாலிட்டி சொல்ல போறேன். அந்த குவாலிட்டிஸ் தான் இங்க ஒன்னொன்னா சொல்லியிருக்கா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ரியலி ஸ்பீக்கிங். பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சந்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திர் பிளஸ் ஆர்ஜவம் சாந்திரார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரஹ. ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்க? அமானித்வம், அமானித்வம்னா நான் தான் மானோன்னு சொல்றோம்ல. மானோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா ரியலி ஸ்பீக்கிங் மெஷர்னு அர்த்தம். மான அப்படிங்கிறதே நம்மளே வந்து இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சிருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். ஸோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்டீஜ் அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் தான். அதம்பித்வம்னா ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட அப்படியே ஆடம்பரம் பயங்கரமா இருக்கும். அதுதான். ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அந்த டியூப்லைட்ல எழுதி வைக்கிறாளே அந்த மாதிரி. ஸோ அதுதான். சின்னதா பண்ணா கூட எல்லாத்துலயும் சொன்னாதான் நிம்மதியா இருப்பான். அந்த மாதிரி ஒரு அந்த எண்ணம் இருக்கும். ஸோ இது இப்போ வந்து அமானித்துவம்னா அந்த எண்ணம் இல்லாம இருக்கணும், தம்பம் இல்லாம இருக்கணும், நான் தான் கிரேட் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கணும். அஹிம்சா அஹிம்சா. ஸோ யாரையும் காயேன வாச்சா மனசா, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிற அந்த குணம். சாந்தினா மனசுல ஒரு அமைதி இருக்கணும் இல்லையா, அதுதான். இல்லைன்னா ஷமா அப்படின்னு வச்சு பார்த்தா பொறுத்துக்கிறது. எல்லாத்தையும் வந்து யாராவது நமக்கு கஷ்டப்படுத்தினா கூட நம்ம அதை பொறுத்துக்கிறது. ஆர்ஜவம் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்லலாம், நம்ம இது பார்த்துருக்கோம். மனஸ் ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம். இது வரும், என்ன வரும், சாதவகங்கிற மீனிங்ல வருமே. மனஸ் ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம். அந்த ஸ்லோகம் கரெக்டான அது மறந்து போயிட்டு, நல்லவங்களுக்கு அந்த மாதிரி அப்படின்னு வரும். சதாத்மனாம் நினைக்கிறேன். துராத்மனாங்களுக்கு மனசன்யத் வச்சசன்யத் கர்மன்யன்யத் துராத்மனாம் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதோட ஆப்போசிட்டா வரும். ஸோ மனசுல செய்யறதுல அப்புறம் எல்லாமே மனசு காயேனா வாச்சா மனசா மூணுத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறவன் தான் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவன் அர்த்தம். ஆர்ஜவன் அந்த மாதிரி இருக்கிறவன் தான் சதாத்மனம், நல்லவங்க. ஆச்சாரிய உபாசனம், டீச்சருக்கு வந்து ரொம்ப போயிட்டு, டீச்சர்னா இங்க வந்து அந்த காலத்து குருகுலத்துல அங்கிருந்து கத்துப்பா இல்லையா. ஸோ எப்பவுமே டீச்சரோட இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் குருவோட இருக்கணும்னா பாடம் மட்டும் படிக்கிறதுக்கு கிடையாது, அவரோட குணங்கள் அவரோட இது எப்படின்னு ஒரு செகண்டும் அவள வாழ்ந்து காட்டியிருக்கா. அதனால அவ கூட இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அவருக்கு வந்து சேவை பண்றதுனால ஒரு செகண்டும் லேர்னிங் தான். அந்த மாதிரி எடுத்துக்கணும் அத. சௌச்சம்னா என்ன அர்த்தம்? கிளென்லினஸ் வந்து மனசுலயும் இருக்கணும், சரீரத்துக்கும் கிளென்லினஸ். சரீர கிளென்லினஸும் அவசியமா இருக்கு, மனசுக்கும் கிளென்லினஸ் அவசியமா இருக்கு, ரெண்டு விதத்திலையும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ உடம்பு கிளீன் பண்றது அந்த ஸ்நானம் அதெல்லாம் வச்சு, அந்த காலத்துல மண்ணு வச்சு கூட பண்ணுவா போல இருக்கு. ஸோ அது கூட போட்டிருக்கா. மனசையும் கிளீனா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் எதெல்லாம் பண்ண முடியுமோ கரெக்டா எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு சத்வ பிரதானமா இருந்துட்டு அந்த மாதிரி. ஸ்தைரியம் அப்படின்னா தைரியம்னு எடுத்துக்கணும், ஃபர்ம்னஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது இங்க மோட்சம் தான் ஆசையா இருக்கிறவங்க அதுலயே ஒரு கோல்ல வந்து கரெக்டா வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. சஞ்சலமாகாத தன்மையும் வந்து ஃபர்மா இருக்கிறது தைரியம்னு சொல்லுவோமே, அதுவும் ஸ்தைரியம்ல வரும். எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ கவலைப்படாம கலங்காம இருக்கிறதுன்னு சொல்லுவோமே, தைரியமா இருக்கிறது, தைரியமா ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றது ஸ்தைரியம். ஆத்ம விநிக்ரஹ அப்படின்னு சொன்னா இந்த மனசு இஷ்டத்துக்கு போகாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆத்ம விநிக்ரஹ. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது, அந்த நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஆத்ம விநிக்ரஹ. எல்லாமே பிரதமா விபக்தியில தான் இருக்கு. அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திகி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிக்ரஹ. இது மாதிரி
இந்த இந்த ஸ்லோகால இந்த குவாலிட்டி சொல்லியிருக்கு. ஒரு 4 ஸ்லோகா போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு இதுலயே. சோ அமானித்வம்னா என்ன? மானினக பாவக மானித்வம். மானனா எனக்கு நான் பிரஸ்டீஜ்னு சொல்றேன், எனக்கு இப்படி வேணும், இது நான் அப்படின்னு சொல்றோம்ல, எனக்கு இப்படி எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, தற்பெருமை எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம போனா முதல் மரியாதை கொடுக்கணும் நினைச்சுக்கிறோம் இல்லையா? அதான் மானித்வம். அது இல்லாம இருக்கிறது மானித்வம். ஆத்மலக மானித்வம். ஸ்லாகனம், தன்னைத்தானே பிரைஸ் பண்ணிக்கிறது ஸ்லாகனம்னா. நான் அப்படி இப்படின்னு. தத் அபாவக, அது இல்லாம இருக்கிறது அமானித்வம். ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. அதம்பித்வம், சிலர் வந்து கொடுத்துட்டு சொல்லக்கூட மாட்டா, இன்னொருத்தர் கொஞ்சம் கொடுத்தாலே பெருசா சொல்லிப்பான். சோ அந்த மாதிரி தான் பண்றது கூட வெளியில தெரியாம இருக்கிறது. புகழுக்காக பண்ணாம எது பண்ணாலும் ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்றது. அதம்பித்வம். தம்பம்னா என்ன? தமிழ்ல சொல்ற அதே டம்பம்னு சொல்லுவோமே, அதுதான் அதம்பித்வம். சோ தர்ம பிரகடீகரணம் தம்பித்வம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா, தர்மம் பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் சொல்லிடுறது, நான் அப்படி பண்ணேன், கொடுத்தேன்னு சொல்லி தள்ளுறது. தபாவக அதம்பித்வம். அஹிம்சா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹிம்சானா என்னன்னு? காயேன வாச்சா மனசா பிராணினாம் பீடனம் ஹிம்சா. அப்போ அஹிம்சானா பிராணினாம் அப்பீடனம், எந்த ஜீவன்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது அஹிம்சா. மனசாலையும் உடலாலையும் காயத்தாலும். காயேன வாச்சா மனசா அப்படி சொன்னதான் எனக்கு கரெக்டா வருது, இல்லைன்னா அதே ஒண்ணு விட்டுடுறேன். என்ன திடீர்னு குரல் கொடுக்குறீங்க? சாந்திக்கு பராபரா பர அபராத பிராப்தௌ அவிக்ரியா. சாந்தினா பொறுமை. யாராவது நமக்கு ஒரு அபராதம், ஒரு தப்பு பண்ணினா கூட அதை நம்ம பொறுத்துக்கிறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது, அதுதான் சாந்திகி அப்படின்னு அர்த்தம். ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா அப்படி சொன்னேன், அந்த ருஜுகு பாவ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆட்டிடியூட் தான். அந்த துராத்மனாம் சதாத்மனாம் அது பார்த்தோம் இல்லையா? அதுதான். சோ அதுதான் ஆர்ஜவம். வக்ரம் இல்லாம இருக்கிறது, ஒரு புத்தி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. ஆச்சாரியோபாசனம். மோக்ஷ சாதன உபதேஷ்டுகு. இந்த ஆச்சாரியருங்கிற யாரு அப்படின்னா, மோக்ஷ சாதனத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு சுசுஷ்ராதி பிரயோகேன சேவனம், அவருக்கு சிசுருஷ பண்றது அப்படின்னு சொல்றான். எதுக்காகனா ரீசன் அதுதான். அப்படி கூடவே இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே அவர்கிட்ட நல்ல விஷயங்களை கத்துட்டே இருப்போம். வெறும் அந்த படிப்பு பட்டு பத்தாதுல, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சௌச்சம். சௌச்சம்னா என்ன? கிளீன்லினஸ். காயபலானாம் மிருத் ஜலாபியாம் பிரக்ஷாலனம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க மண்ணாலையும் ஜலத்தாலையும் அலம்புறது. அந்த காலத்துல மண்ணுல பண்ணுவா போல இருக்கு. அந்தச்ச மனசக பிரதிபக்ஷ பாவனையா ராகாதி மலானாம் அப்பனைனா. மனசுல கல்மஷம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருந்ததுன்னா, பேட் ஹேபிட் போகணும்னு கஷ்டப்பட்டு போகாது. ஒரு குட் ஹேபிட்டை கொண்டு வந்துக்கணும். ஒரு குட் ஹேபிட்டை பண்றதுனால அந்த பேட் ஹேபிட் போகும். அதுதான் சொல்ற. பிரதிபக்ஷ பாவனையா, ஒரு ஆப்போசிட் ஒரு நல்ல விஷயத்தால ராகாதி மலானாம், நமக்கு ஒரு ஆசை, ஒரு எல்லாத்துலயும் ஒரு தேவையில்லாத விஷயத்துல ஒரு இது இருக்கும், இச்சா இருக்கும் இல்லையா? அதை போக்கிக்கலாம். ஸ்தைரியம்னா என்ன? ஸ்திரபாவக. ஸ்திரபாவகனா ஃபேமா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ மோக்ஷ மார்க்கே ஏவ கிருத அத்தியவசாயத்வம். மோக்ஷ மார்க்கத்திலேயே மனசை நிலைச்சு வச்சுக்கிறது தான் ஸ்தைரியம் அப்படிங்கிற அறிவு. ஆத்ம வினிகிரக. ஆத்மனக அபகாரகஸ்ய ஆத்ம சப்த வாச்சியஸ்ய காரண கரண சங்காதஸ்ய வினிகிரக. சோ நம்ம மனசை இஷ்டத்துக்கு கொண்டு போயிடுவோம்ல இந்திரியங்கள், அந்த மாதிரி இருக்கிற இந்திரியங்களை அது கண்ட்ரோல் பண்றதுன்னு வச்சுக்கலாம். சோ எப்பவுமே ஸ்வபாவேன சர்வதக பிரவர்த்தஸ்ய, இந்த ஸ்வபாவமாவே வெளிப்புறமா போகக்கூடிய அந்த இந்திரியங்களை சன்மார்க்கேயேவ நிரோதக, நல்ல வழியில மட்டுமே அதை திருப்புறதுங்கிறது ஆத்ம வினிகிரக அப்படின்றது. டெஃபினேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இருக்கு. ஸோ எல்லாமே ஆல்ரெடி சொன்னேன். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அப்படின்னு சொன்னேன். அமானித்வம் துவா பிரத்யம் இருக்கு, ஆல்ரெடி தெரியும். துவா தல் பிரத்யம் எல்லாம் நமக்கு தெரியும்.
இந்த மான அப்படிங்கிற சப்தத்தோட துவா பிரத்தியம் போட்டனா மானத்வம் அப்படின்னு வரும். இனி பிரத்தியம் போட்டா மானி அப்படின்னு வரும். அது மாதிரி இங்க மானத்வம். தஸ்ய பாவக அப்படின்னு அர்த்தம். துவா பிரத்தியம் போட்டா எப்பவுமே நபும்சகலிங்கம். ந அமானித்வம், ந மானித்வம் அமானித்வம் அப்படின்னு வரும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நபும்சகலிங்க சப்தம். ந தம்பித்வம் அதம்பித்வம். இங்கே துவா பிரத்யம் இருக்கு. ஸோ நபும்சகலிங்க சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அஹிம்சாங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம், ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். சாந்திஹி இகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். திருப்பியும் ஆர்ஜவம் நபும்சகலிங்க சப்தம். எல்லாமே பிரதமா விபக்தி. ஆச்சாரிய உபாசனம், ஆச்சாரியசிய உபாசனம், குருவை வணங்குறது, அவருக்கு சேவை பண்றது தான். சௌச்சம் நபும்சகலிங்க சப்தம், புல்லிங்கம். நபும்சகலிங்கம் சொன்னேன், சாரி, பிரதமா விபக்திக்கு புல்லிங்கம் அப்படின்னு சொன்னேன். ஸ்தைரியம், ஸ்திரஸ்ய பாவக ஸ்தைரியம், ஈஸ்வரஸ்ய பாவக ஐஸ்வர்யம், ஸ்திரஸ்ய பாவக ஸ்தைரியம், அது மாதிரி வரும். ஸோ இங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆத்ம வினிகிரக, ஆத்மனக வினிகிரக, ஷஷ்டி தத்புருஷ சமாச, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த ஸ்லோகம். ஸோ இதில் எவ்வளோ குவாலிட்டிஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 குவாலிட்டிஸ் சொல்லியிருக்கேன். கண்டினியூ போகுது, என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம். இந்திரியார்த்தே கேக்குறது. ஓகேம்மா, ஓகே. எனி டவுட் இருந்தா சொல்லுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். அதேதான் சொல்றேன் குவாலிட்டிஸ்ல. இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனஹங்காரக, அகங்காரக பக்கத்துல இருக்கிற விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு, பக்கத்துல ஏ இருக்கிறதுனால. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானுதர்ஷனம். இங்க வந்து ஒன்றும் சந்தி இல்லை, ஒரே ஒரு சமஸ்த பதம். செகண்ட் லைன் முழுக்க ஒரே தான். ஸோ இங்க என்ன சொல்ற? இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இந்திரியம்னாலே முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இந்திரியம் வந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அத எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். விரக்தஸ்ய பாவக வைராக்கியம். இன்ட்ரெஸ்ட், அது வேண்டானா வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபர்மா இருக்கோம் இல்லையா, அதுதான் வைராக்கியம். அனஹங்காரக, அகங்கார ரஹிதக தான் அனஹங்கார. அகம் கரோமி இது பாவக எத்திர நாஸ்தி. நான் பண்றேன்னு சொல்லாம இருக்கணும், அதுதான் அனஹங்காரக. ஏவச்ச அதுவும் கூட அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானுதர்ஷனம். ஜன்மம் பர்த், மிருத்யு டெத், ஜரா ஓல்டேஜ், வியாதி டிசீஸ், இத எல்லாமே துக்க தோஷானுதர்ஷனம். இதெல்லாம் துக்கத்தையும் தோஷம் நிறைஞ்ச, துக்கங்கிற தோஷம் நிறைஞ்சது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃபே ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் தான். ஸோ இந்த பிறக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே லைஃப்னாலே அதுல கஷ்டம்னு இல்லாம இருக்கவே இருக்காது, அதுதான் சொல்றேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திருப்பியும் சம்சாரம் எடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா மோட்சத்தை தான் விரும்பணும், மோட்சத்துல தான் ஆசை வைக்கணும். இப்போ மோட்சத்துல ஆசை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்திரிய அர்த்தங்கள்ல நம்ம வைராக்கியமா இருக்கணும். அதுதான் நான் பண்றேங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது. அகம் கரோமிங்கிற பாவம் இல்லாம எல்லாமே எப்படி சொல்லணும்? கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம கர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தங்கள்ல எடுத்துக்கலாம். திருப்பி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தனா ஒரே இதுதான் மெயின். திருப்பி அதனால அதை சொல்லிட்டே விதவிதமா இடத்துல விதவிதமா சொல்ற. அதனால்தான் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இங்க இந்திரியார்த்தேஷு வைராகியம் அப்படிங்கிறது, இந்திரியார்த்தேஷுங்கிறது சப்தமி விபக்தி, வைராகியம் நபும்சகலிங்க சப்தம். அந்த தஸ்ய பாவகன்னு போட்டு இந்த மாதிரி வர்த்தே ஃபர்ஸ்ட் லெட்டர் தீர்க்கமாகி யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது வந்து நபும்சகலிங்க சப்தம் ஆயிடும். ந அகங்காரக அனஹங்காரக, பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஏவச்ச அவ்யயம், ஜன்ம மிருத்யு ஜயாவியாதி துக்க தோஷானுதர்ஷனம். இதெல்லாம் வந்து ஒரே வேர்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல தான் இருக்கு. ஜன்மச்ச மிருத்யுகு ஜராச்ச வியாதயக
அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ ஜென்மச்ச மிருத்யூச்ச ஜராச்ச வியாதி, வியாதின்னு கூட சொல்ல தப்பு இல்லை. வியாதேகன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு வியாதி இருக்கிறதுல மனுஷனுக்கு டிசீஸுங்கிறது நிறைய இருக்கிறதுனால இவங்கெல்லாம் என்னன்னா துக்கானி, இதெல்லாம் துக்கங்கள், இதோட சமாகாரக அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன்னா ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கம் அப்படின்னு வரும். இந்த சமாகார துவந்தமா இருக்கத்தே நபும்சகலிங்க சப்தமா இம்ல முடியும் எப்பவுமே. அதுக்கப்புறம் அதுல தோஷத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுனால ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கேஷு தோஷ அனுதர்ஷனம் அப்படின்னு சொல்லி சப்தமி தத்புருஷ சமாப்தத்துல அது முடியறது. ஃபைனலி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸோ அனகங்காரகனா என்ன அர்த்தம்? அகங்காரம் பாவம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்திரியார்த்தேஷு சப்தாதிஷு திருஷ்ட அதிருஷ்டேஷு போகேஷு பிராக பாவக. சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, கந்தம். இந்த மாதிரி நம்ம 5 இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன சொல்றதோ அது பின்னாடி போயிடுறோம். இதுல இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி போகாம இருக்கு. திருஷ்ட அதிருஷ்டேஷு போகேஷு. திருஷ்டனா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுனால ஆசை, அதிர்ஷ்டனா பார்க்கல ஆனா காதுல விழுறது, அது சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு அது வேணும். இந்த மாதிரி போகங்கள்ல விராக பாவக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விகதக ராகக விராகக தஸ்ய பாவக விராகசிய பாவக வைராக்கியம் அப்படின்னு வருது. வைராக்கியமா வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது. அனகங்காரக அகங்கார பாவக அது இல்லாம இருக்குது. அகங்கார அபாவக, அது அகங்காரா பாவகன்னு அங்க சவர்ண தீர்க்க சந்தி வந்திருக்கு. ஸோ அகங்காரம் இல்லாம இருக்குது. ஜன்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானுதர்ஷனம். ஜன்மச்ச மிருத்யுச்ச ஜராச்ச வியாதயச்ச துக்கானி ச தேஷு ஜன்மாதி துக்காந்தேஷு பிரத்யேகம் தோஷானுதர்ஷனம். ஒன்னும் ஜன்மா மிருத்யுன்னு ஒரு தான் எடுத்து எல்லாமே தோஷம்தான், வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஜன்மன் பிறக்கத்தே என்ன? ஜன்மனி கர்ப்பவாச யோனி துவார நிஸ்ஸரணம் தோஷக. இந்த வயத்துக்குள்ள இருக்கிறதுங்கிறது கர்ப்பவாசம்னு சொல்றோமே, அதுவே ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சுடுமா. அப்போ நம்ம பழைய ஞாபகம்லாம் வேற இருக்கும்லாம் சொல்லுவோம். இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படிலாம் நினைச்சு போவோம். ஞாபகம் இருக்குமா, ஆனா நம்ம பிறந்த உடனே நம்ம ஞாபகம் எல்லாம் போயிடும் அப்படின்பா. ஞாபகம் போன உடனே திருப்பி பிறந்துட்டோமே தான் அந்த குழந்தை அழுதுங்கிற மாதிரி கூட சொல்லுவான். ஸோ மொத்தத்துல ஜன்மத்துல அந்த பிறக்க ஆரம்பிக்கத்தே அம்மாவோட பயத்துல இருக்குங்கிறதே ஒரு பெரிய துக்கம்தான். மூமெண்டே கூட திருவுண்டே இடம் எவ்வளவு பிரச்சனை அந்த குழந்தைக்கு, அதுவே தோஷம்தான். தஸ்ய அனுதர்ஷனம் ஆலோகனம். இந்த பிறப்பு இந்த கர்ப்பவாசங்கிறதுல எவ்வளவு கஷ்டம் அதை நினைச்சு பார்க்கணும். ததா மிருத்யு தோஷானுதர்ஷனம். மிருத்யு இருக்குன்னு சொன்னா திருப்பியும் டெத்துனா பர்த் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அதுவும் தோஷம்தான். அது மட்டும் இல்லாம ஜரால என்னெல்லாம் பிரச்சனை? ததா ஜராயாம் பிரக்ஞா சக்தி தேஜோ நிரோத தோஷானுதர்ஷனம். இந்த செத்து போற டெலிவரியில இருக்கிறதே கான்சியஸ் போயிடும், எல்லாமே போயிட்டு இன்னொருத்தர் டிபெண்டா இருக்கக்கூடும். பரிபூததா சைதி, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ததா வியாதிஷு சிரோரோகாதிஷு தோஷானுதர்ஷனம். எந்த வியாதி, ஒரு சின்ன தலைவலி வந்தாலே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு, முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ததா துக்கேஷு அத்தியாத்ம அதிபூதாதி தெய்வ நிமித்தேஷு. துக்கங்கிறது எப்படின்னா அத்தியாத்மகம் அதி தெய்வீகம் அப்படின்னு ஒரு 3 சொல்லுவோம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், அத்தியாத்மிகம், 3 விதமான துக்கம். நம்மளே வர வச்சுக்கிறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் மிச்சவாடால வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான துக்கங்கள் இருக்கு. ஸோ மொத்தத்துல எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ம துக்கம், மிருத்யு துக்கம், ஜரா துக்கம், வியாதயக துக்கம், எல்லாமே துக்கமா இருக்கு. துக்க நிமித்தத்வா ஜென்மாதயக துக்கம். ஸோ ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா லைஃப்னாலே இதான், ஜென்ம மிருத்யு ஜரா தான். இதெல்லாம் இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ எல்லாமே துக்கமா இருக்கிறதுனால ஏவம் ஜன்மாதிஷு துக்க தோஷானு தர்ஷனாத் தேகேந்திரியாதிஷு விஷய போகேஷு வைராக்கியம் உபஜாயத்தே. வைராக்கியம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி லைஃப், டெத்து, ஓல்டேஜ், வியாதி, அப்புறம் இந்த ஆத்தியாத்மக ஆதி பௌதிக இந்த மாதிரி கஷ்டங்கள் 3 விதமா இருக்குல்ல, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், அத்தியாத்மகம் அப்படிங்கிற 3 விதமான கஷ்டங்கள். இந்த மாதிரி எல்லாத்துலயும் தோஷம் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோன்னா அப்போ நமக்கு தெரியறது.
அப்ப என்ன பண்ணலாம், எப்படி இதுல இருந்து வெளில வரலாம் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது தான். அதுல இருந்து விடுபட்டு வைராக்கியமா இருக்கிறது, எனக்கு வேணாம் அப்படின்னு அகங்காரம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் இல்லாம வந்து வைராக்கியத்தோட நம்ம மோட்சத்துக்கு ஆசைப்படுறது. சோ ததக பிரத்யேகாத்மனி பிரவൃத்திக்கு கரணானாம் ஆத்ம தர்ஷனாய. அப்போ இந்த நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, பகவானை நினைச்சு பகவானை பூஜை பண்ணி நல்ல விஷயங்கள் நினைச்சு மெடிடேட் பண்ணி, ஸோ நம்ம ஆத்மாவில் மனசை செலுத்தி அதை வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்திரியங்களை எதுக்கு, மோட்ச சாதனத்துக்கு யூஸ் பண்ணணும். ஷரீரமேவ கலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் வரும். இந்த மோட்சத்தை அடையறதுக்கு கூட வழி வந்து ஷரீரம்தான். பகவான் அதை கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டு அப்படி எடுத்துக்கணும். அது அப்படி வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மோட்ச சாதனமா இதை யூஸ் பண்ணணும். ஏவம் ஞான ஹேதுத்வாத் ஞானம் உச்சியதே. இது ஞானத்துக்கு காரணமா இருக்கிறதுனால இந்த குவாலிட்டிஸும் ஞானம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க. ஸோ ஞான சாதனமா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி மீனிங்லாம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரக ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அப்படிங்கிற அடுத்த குவாலிட்டிஸ் அங்க சொல்லியிருக்காரு. முன்னாடி நம்ம 8 பார்த்தோமான்னு தெரியல, 8ஓ 9ஓ பார்த்தோம். இங்க இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரக ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம்னு 3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன். नेक्स्ट श्लोका असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टाइष्टोपपत्तिषु असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. அசக்திஹி விசர்க ரேஃபா இருக்கு. அதுக்கப்புறம் அனபிஷ்வங்கக, அதுக்கப்புறம் அதுல ஒன்றும் இல்லை சந்தி. ஆக்சுவலா இது வரலாம் உபத்மா மீனியா அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பிராக்கெட் மாதிரி போடுறது கூட போடலாம். இங்க விசர்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்வம் இக இக பிளஸ் அனிஷ்ட இஷ்ட, ஐம் சாரி இகன்னு படிச்சுட்டேன். இஷ்ட பிளஸ் அனிஷ்ட இஷ்டானிஷ்ட அப்படின்னு சவர்ண தீர்க்க சந்தி வந்து இருக்கு. இஷ்டானிஷ்ட உபபத்திஷுங்கிறது ஆக்சுவலா ஒரு வேர்டு தான். அதை எதுக்கு பிரிச்சு போட்டிருக்கு அங்கன்னு தெரியல, போட்டிருக்க கூடியது வேண்டிய அவசியம் இல்லை. இங்க என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டிஸ். அசக்திஹி புத்திரத்ரார கிருகாதிஷு அனபிஷ்வங்கக இஷ்டானிஷ்ட உபபத்திஷு நித்தியம் சமச்சித்தத்வம். ஸோ அசக்திஹி, இங்க அசக்திஹி அப்படின்னா அசக்தினா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தேவையில்லாம எல்லாத்துலயும் போய் ஒட்டிக்காம இருக்கிறது, அன்வான்ட் திங்ஸ்ல போயிட்டு அப்படியே நம்ம போய் ஒட்டிக்காம இருக்கிறது தான். எதுல அசக்தியா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் இதை போட்டுருந்தா கரெக்டா இருந்திருக்கும். புத்திரதார கிரகாதிஷு, பையன் ஒய்ஃபு வீடு, இதேதான் ஒரு மனுஷனுக்கு வந்து கவலை, வீட்டு கவலை தான் எல்லாருக்குமே இல்லையா. நம்ம சேர்ந்த ரிலேட்டிவ்ஸ் பத்தி ஒரு கவலை, அந்த அவள்கிட்ட வந்து பாசத்தை ஓவரா வைக்கிறோம், பாசம் கூட வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிறது தான் அதை இங்க சொல்றோம். அனபிஷ்வங்கக, அபிஷ்வங்ககனா மமக்காரன் வச்சுக்கலாம், என்னோடது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோடது அப்படி. இப்போ ஏன் நமக்கு இந்த புத்திரதார கிரகாதிஷுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டேன்னா, அங்கேயும் வந்து நமக்கு வந்து என்னோடது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுறது. என்னோட அம்மா, என் பையன், என் குடும்பம் இப்படின்னு சொல்லிடுறோம். அதனால நமக்கு அதுல ஒரு என்ன சொல்றது, என்ன ஈவன் இது கூட போயிடும். இந்த இந்திரிய அர்த்தம் வந்து வேற விஷயங்கள்ல இருந்து கூட வெளியில வந்துருவோம். ஆனா நம்மள சேர்ந்தவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தா நம்ம மனசு தாங்க மாட்டேங்கிறது. அதுக்கு காரணம் வந்து இந்த பாசம். அதுவும் வந்து பாசமும் பந்தம், தமிழ்ல கூட இதே வேர்டு யூஸ் பண்ணுவா, பந்தம்னு யூஸ் பண்ணுவா. பந்தம்னா என்ன அர்த்தம், அது கூட நம்மளை போட்டு
ரோப் மாதிரி கட்டிடுறது, நம்மள அதாவது ஜெயில் ஆக்கிடுறது, வெளியில வர முடியல. வெளியில வர முடியலன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு மோட்சத்துக்கு போக முடியல. இந்த பந்தம்ங்கிறது என்ன அழகான தமிழ்லயும் அதே வேர்ட் தான், பந்தம். பத்தக பந்தம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். நம்ம மாட்டிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சோ இஷ்டானிஷ்ட உபபத்திஷு நித்தியம் சமச்சித்தத்துவம். பிடிச்சது பிடிக்காதது எது வந்தாலும், நமக்கு சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி, நித்தியம் சமச்சித்தத்துவம், எப்போ ஒரே மாதிரி இருக்கும். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அந்த மாதிரிதான், அதெல்லாம் தான் இந்த குவாலிட்டிஸ் அப்படிங்கிற. சோ இங்க ஒரு 3 குவாலிட்டி: அசக்தி, புத்திரதார கிரகாதிஷு அனபிஷ்வங்கக, இஷ்டானிஷ்ட உபபத்திஷு நித்தியம் சமச்சித்தத்துவம்னு அடுத்து இன்னொரு 3 குவாலிட்டி சொல்லியிருக்க. அசக்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஸ்திரீலிங்க சப்தம் அது. ந அபிஷ்வங்கக அனபிஷ்வங்கக, பிரதமா விபக்தி ஏகவச்சனம், புல்லிங்க சப்தம் தான். புத்திரதார கிரகாதிஷுங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். இகானிஷ்ட உபபத்திஷு சப்தமி விபக்தி. புத்திரதார கிரகாதிஷு பகுவச்சனம்னு சொன்னேன்னா தெரியல, சப்தமி விபக்தி பகுவச்சனம், ஏகவச்சனம்னு சொல்லிட்டேன்னு டவுட்டா இருக்கு. இஷ்டானிஷ்ட உபபத்திஷு சப்தமி விபக்தி பகுவச்சனம். நித்தியம் அவ்யயம் சமச்சித்தத்துவம் நபும்சகலிங்க சப்தம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸோ இவர் என்ன சொல்ற, அசக்திகி. அசக்திகினா என்ன, சக்திகினா என்ன அர்த்தம், ஒன்னுத்துல போய் அப்படியே போய் இன்வால்வ் ஆயிக்கிறது. அப்படியே சங்க நிமித்தேஷு விஷயேஷு பிரதிமாத்திரம் ததபாவக அசக்திகி. சங்கம்னா என்ன அர்த்தம், எதோடய போய் சேர்ந்துக்கிறது, ஒரு ஆசையை வச்சு விடுறது, அதுதான் சங்கம். சங்கம்னா சமூகம்னு அர்த்தம். இந்திரியங்கள் பின்னாடி போறது, இல்ல ஃபேமிலி பின்னாடி போறது, ஏதோ ஒண்ணுத்துல ஒரு ஆசை நமக்கு, அதான். அனபிஷ்வங்கக, அபிஷ்வங்க அபாவக. அபிஷ்வங்க நாம அப்படின்னா என்ன, ஆசக்தி விசேஷ ஏவ, இதுலயும் அப்படியே இன்ட்ரெஸ்ட் தான். என்ன இன்ட்ரெஸ்ட்னா என்னோடது என்னோடதுங்கிறது ஒரு ஆசை. அனன்யாத்ம பாவன லட்சணா யதா அன்யஸ்மின் சுகினி துக்கினி வா அகமேவ சுகி. அவனோட கஷ்டத்துல நான் சந்தோஷம், அவன் கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு, அவன் சுகமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு என்னோட மமக்காரம் புத்தி தான். இந்த மாதிரி. ஸோ அவன் நல்லா இருந்தா நான் வாழறேன், அவன் இதுவாயிட்டானா நான் கஷ்டமா படுறேன் அப்படின்னு இந்த மமக்கார பாவம் தான் பேசிக்கலி பார்த்தா. நமக்கு வீடு பசங்க நம்மளை சேர்ந்தவன், நம்ம அம்மா அப்பா மேல நமக்கு ஏன் பாசம், என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட இது, அதுக்காக அவளை விட்டுடணும்னு அர்த்தம் கிடையாது. அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணக்கூடாது, கடமையை செய்யணும். அட் த சேம் டைம் நம்ம அதை டென்ஷன் பண்ணிட்டு நம்ம பண்ற கடமையை ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அட்டாச்சா ஓவர் அட்டாச்சா பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டிட்டாச்மெண்ட்டோட இருக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை ஒரு கவலையா எடுத்து பண்ணக்கூடாது. அகம் கரோமி அப்படிங்கிற பாவமும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எல்லாமே பண்ணுவா இந்த சித்த புருஷா, இந்த மோட்சத்தை வேணும்னு நினைக்கிறவா எதுவும் பண்ணாம இருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு மெயினா அகங்கார மமக்காரம் தான் இருக்காது. நான் பண்றேன் என்னோடது, இந்த 2 புத்தியும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்திரிய அர்த்தத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. மோட்சத்துல ஆசை வைக்கணும், திருப்பி திருப்பி அதான். அப்புறம் சௌச்சம், கிளென்லினஸ் இருக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது, நான் தான் இருக்கக்கூடாது, தம்பம் இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா எல்லாமே 1 to 1 அப்படியே கரெக்டா பொருந்தி வந்துடும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் புத்திரதாரேஷு கிரகேஷு ஆதி கிரகணாத் அங்கேஷு அப்படி அத்தியந்த இஷ்டேஷு தாசவர்காதிஷு. அம்மா அப்பா புத்திரன் தார ஒய்ஃபு வீடுன்னு சொன்னதுனால அது மட்டும் இல்ல, எது வேணா எடுத்துக்கலாங்கிறார். நம்ம சர்வெண்ட் மேடு, நம்ம சர்வெண்ட்ஸ் கிட்ட கூட நமக்கு ஒரு பாசம் வந்துடும். யார்கிட்டயாவது பழகினாலே அவளை நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடும். அவ மனசு, அவ கஷ்டப்பட்டா நமக்கு இதுவா இருக்கும், ஏதோ ஒரு நம்ம ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம். எல்லார்ட்டையுமே பழகணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் இதுவா இருக்கணும். ரஜினி பாட்டு ஒன்று ரொம்ப அழகா இருக்கும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும். அப்படிதான் இருக்கணும். தச்ச உபயம் ஞானார்த்தத்வாத் ஞானம் உச்சியதே. இது எல்லாமே ஞானம்னு சொல்றது அவர். இப்படிலாம் இருந்தாலே ஞானம்தான், அதுவே ஒரு ஞானம்தான்.
நித்தியம் ச சமச்சித்தத்துவம் துல்லிய சித்தா, எப்பவுமே ஒரே மாதிரி ஒரு புத்தியோட இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷம் வந்தா சுகம், கஷ்டம் வந்தா துக்கம், ரெண்டும் வேண்டாம். சந்தோஷம் வந்தாலும் சுகமா இருக்க வேண்டாம், சுகம் வந்தா ஒரே குஷியாக வேண்டாம், கஷ்டம் வந்தா துக்கமாக வேண்டாம். ஒரே மாதிரி பாவத்தை காட்டணும்னா என்ன அர்த்தம்? நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தா தான் நமக்கு அப்படி வரும். இஷ்டானிஷ்ட உபபத்திஷ்டு இஷ்டானாம் அனிஷ்டானாம் ச உபபத்தேக சம்பிராப்தேக தாசு இஷ்டானிஷ்ட உபபத்திஷு நித்தியமேவ துல்லிய சித்தா, ஒரே மாதிரி இருக்கிறது. வேணுங்கிறது நடந்தாலோ வேண்டாதது நடந்தாலோ நம்ம ராமர் மாதிரி இருக்கணும். ராமர் மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? ராமர் சொன்னாராம், உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் என்ன பண்ண, சந்தோஷமாகலையாம், குதிக்கல வானத்துக்கும் பூமிக்கும். நீ வனவாசம் போன்னு சொன்ன உடனே சோகமா இல்லையா? அப்போ ஒரே பாவமா இருந்தாராம். அப்பா என்ன சொன்னாலும் சரி அப்படின்னாராம். அவ்வளோ மனசுல ஒரு அதுவே ஸ்தைரியம். ஸ்தைரியம் சொன்ன ஸ்தைரியம்னா தைரியம்னா அடிக்கிறது உதைக்கிறது தைரியம் அது மட்டும் கிடையாது. நம்ம எதை ஃபேஸ் பண்ணாலும் தைரியமா ஃபேஸ் பண்றது. அப்டக்கல்ஸ் இருந்தாலும் சரி, எதுனாலும் அதே மாதிரி ஒரு தைரிய ஃபர்ம்னஸ். ஸோ நம்ம தைரியங்கிறது நிறைய இடங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் தைரியம். இஷ்ட உபபத்திஷு ந ஹிருஷ்யதி, ஒரு பிடிச்சது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டுனா அப்படியே தலைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காம சந்தோஷப்படுறதுல. ந குப்யதி அனிஷ்ட உற்பத்திஷு, ஒரு வேண்டாத கஷ்டம் வந்துடுதுன்னா உடனே தூக்கி போட்டு உடைக்கிறது கிடையாது. தச்ச ஏதத் நித்தியம் சமச்சித்தத்துவம் ஞானம், இப்படி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது ஞானம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கு. டெஃபனிஷன்ஸ் திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய விஷயம். ஸோ அசக்திகி ந சக்திகி அசக்திகி, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அனபிஸ்வங்கக ந அபிஸ்வங்கக அனபிஸ்வங்கக, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புத்ததார கிரகாதிஷு, புத்திர தாராங்கிறது ஒரு பொண்டாட்டினா கூட சம்ஸ்கிருதம் படி எப்பவுமே பகுவச்சனம் தான் வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தாராகன்னு கொடுத்துருக்கான்னு நினைச்சக்கூடாது. புத்திரக தாராக கிரகம், பையன் பொண்டாட்டி வீடு. இது ஒரு மேல் வச்சு சொன்ன மாதிரி இருக்கு. நம்ம இப்படியே இருந்தாலும் புத்திரின்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை அம்மா அப்பா வீடு அப்படின்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது ரிலேட்டிவ்ஸ்ங்கிற மீனிங்ல சொல்ற, நமக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் மேல தான் நமக்கு பாசம் வரும். அந்த மீனிங்ல சொல்ற. புத்ததார கிரகாதி அப்படிங்கிறது சமாஹார தந்தமா இருக்கு. அதோட சப்தமி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. நித்தியம் ச அவ்யயம் ரெண்டுமே. சமச்சித்தத்துவம் துவா பிரத்யேகம், திருப்பியும் சமச்சித்தஸ்ய பாவக சமச்சித்தத்துவம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இஷ்டானிஷ்ட உபபத்திஷு, இஷ்டம் ச அனிஷ்டம் ச அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதே இஷ்டானிஷ்டே அப்படின்னு வரும். பலே பலே அப்படின்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி இஷ்டானிஷ்டயோகோ உபபத்திகி அப்படின்னு ஷஷ்டி தத்புருஷ சமாசம் நெக்ஸ்ட் வரும். அப்போ இஷ்டானிஷ்ட உபபத்திகி அப்படிங்கிற ஒரு வேர்ட் காயின் ஆகும். உபபத்திங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம். ஆக்சுவலா ஃபைனலா இகாரார்த்தத்துல முடிஞ்சா நிறைய ஸ்திரீலிங்கமா இருக்கும். ஹரிசப்தம் மாதிரி இருக்கும், பார்க்க நிறைய விஷயங்கள் ஸ்ரீலிங்கமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜென்ரலா ஈகாரம் தான் நிறைய ஸ்திரீலிங்கம் வரும். சில சமயங்கள்ல இகாரார்த்தத்துல வரும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். சப்தமி பகுவச்சனத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல இதான் அசக்திகி புத்திரதார கிரகாதிஷு அனபிஸ்வங்கக இஷ்டானிஷ்ட உபபத்திஷு நித்தியம் சமச்சித்தத்துவம், இந்த 3 குவாலிட்டிஸ் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு.